ஹாய்! நல்லா சுட சுட எதனாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும். அதே நேரத்தில நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். குயிக்கா செய்யணும்னு நெனச்சிங்கன்னா, கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி மாவும், பச்சை பயிரும் இருந்துச்சுன்னா, இத செஞ்சு பாருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டான முளைக்கட்டின பச்சை பயிறு வச்சு சூப்பரான பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பணியாரம் செய்கிறதுக்கு 1/2 கப் பச்சை பயிரை நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நான் காலையில் ஊற வச்சேன். நைட்டு போல் அதில் உள்ள தண்ணி எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு காலையில் பார்த்தோம்னா நல்லா முளைச்சி வந்திருக்கும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பயிர் வந்து நல்லாவே முளைக்கட்டி வந்திருக்குது. இல்லை இது மாதிரி முளைச்சி வர வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஊற வச்சுட்டு காலையில் ஈவினிங் போல் நீங்கள் அரைச்சிட்டு செஞ்சுக்கலாங்க. மொத்தத்தில் இந்த பச்சை பயிறு ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறணும். இப்போ இந்த பயிரை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு காரத்திற்கு இருக்க பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா க்ரீமியாக நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 4 கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கலாங்க. இது நைட்டு அரைச்சி காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு ரெடியாக உள்ள மாவு. இது நல்லா வந்து கெட்டியாக இது மாதிரி இருக்கணுங்க. இதில் வந்து ஒரு 4 கரண்டி அளவு எடுத்துட்டு, இவங்க கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சை பயிறு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு மாவும் இந்த இட்லி மாவையும் சேர்த்து கலந்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு பணியார மாவு பதத்துக்கு வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு இருக்கிறதுனால நம்ம இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதில்லை. ஃப்ளேமை லோவில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தீ அதிகமாக இருந்தால் கரிஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து வதக்கி இந்த லைட் பிங்கிஷ் கலருக்கு வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காய மிக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவை வந்து நம்ம இட்லியாவோ தோசையாவோ ஊற்றினாலுமே ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாவு கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பணியார மாவு வந்து சூப்பராக நல்ல ஒரு கரெக்டான பதத்தில் ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க இதை பணியாரமாக ஊற்றி எடுக்கலாம். பணியாரக்கல் நல்லா ஹீட் ஆன பிறகு எல்லா குழிகள்லையும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பணியார மிக்ஸை எல்லா குழிகள்லையும் சேர்த்துக்கலாங்க. இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வெந்துடும். ஒரு நிமிஷத்துக்கு இருந்தால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும், இல்லைனா தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதோட ஓரங்கள்லாம் வந்து நல்லா செவந்து வரும்போது அவங்கள அப்படியே திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானது. பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர்னால் இருக்குது. அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற பணியார மாவையும் பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா பொசு பொசுன்னு சாஃப்டான டேஸ்ட்டான நம்மளோட முளைக்கட்டின பச்சை பயிறு கார பணியாரம் ரெடிங்க. நல்லா ஒரு டேஸ்ட்டான தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா கார சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் உள்ள எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.